ஒரு செயலை ஒரு முடிவு எடுக்கும்போது சரியான முடிவுன்னு சொல்லி நம்ம எடுத்துடுறோம். அதை கெடுக்கிற மாதிரி அடுத்தவங்ககிட்ட ஒரு யோசனை சொல்லும்போது இது வேணாம், அது தவறான முடிவு அப்படின்னு சொல்லி கலைச்சிடுறாங்க. சரி, அதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது வீண் பிரச்சனையில் நீ ஏன் ஊர்லாம் போய் சொல்கிற ஒரு முடிவு எடுக்கிறத? நீ தானே முடிவு எடுக்கிற, நீ செய்துட்டு போக வேண்டியது தானே. அடுத்தவங்ககிட்ட போய் ஏன் சொல்லிட்டு சரியா தப்பான்னு அடுத்தவங்க கிட்ட அப்போ அவங்க சொன்னது சரின்னு செய்துட்டு போ. தப்பா போட்டோம் பல இழப்பு வட்டம். நீ இன்னொருத்தர் பேச்சு கேட்கும்போது அப்படிதாம்மா வரும். நான் என்ன சொல்லிங்கிறேன், யாரையுமே நம்பாத, உன்னை நம்பு, கடவுளை நம்புன்னு சொல்லிங்கிறேன். அப்புறம் நீ பக்கத்து வீட்டில் கேட்கறது, அக்கத்து வீட்டில் கேட்கறது, அவங்க சொன்னால் அது ராங்காக போயிடுச்சுன்னா அதுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ முடிவு எடுக்கிறேன்னு சொன்னால் அதை நீ தான் செய்யணும். இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டுன்னு வரக்கூடாது. கேட்டுன்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லுவாங்க. இது அவங்க மேலே தப்பு கிடையாது, உன் மேலே தான் தப்பு. சரிங்க. இன்னொரு கேள்வி, நீங்க சொன்னீங்க 15 மூச்சு இருக்கு மனுஷனுக்கு, 100 வருஷம் வாழலான்ற சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வேற கெட்ட பழக்கத்தினால சீக்கிரம் போய் சேருவாங்க, சீக்கிரமா போயிடுறாங்க. ஆமா, போக தான் செய்வான். ஆனா ஒரு சிலர் வந்து எந்த பழக்கமும் இல்லாம போயிடுவான். கறி மீன் துண்ணுட்டு ஆக்சிஜன் போயிடுவான். அதுதான் மூச்சு தான் கணக்குன்னு சொல்றேன். கேன்சர் வந்து அதே வந்து ஓயாத குடிச்சுக்கின்னு 90 வயசு வரைக்கும் இருக்கிறான் இல்லையா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பொட்டுன்னு செத்து போறான். மூச்சு தான் கணக்கு. சரி, பசங்க படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்லா படிக்குதுங்க. ஒரு குழந்தைக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த குழந்தை உள்ள பூந்துக்கணுங்கிறது அப்படிப்பட்டது. படிக்காதது இந்த குழந்தைக்குள்ள பூந்துங்கிறது படிச்சது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதனால அது உடலுக்குள்ள எது பூந்துதோ அதுக்கேற்ற மாதிரி தான் குணங்களுக்கு. அப்பாக்கிற மாதிரி அம்மாக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்குதா? இல்ல இல்ல, எதுவுமே இல்லையே. இவங்க தானே பெத்தாங்க. அப்ப இவங்கள மாதிரி தானே இருக்கணும். அறிவு வரும்னு சொல்லுவாங்க. வராதுமா. இதுனா சொரக்கா விதை போட்டினா நீட்டு சொரக்கா விதை போட்டினா நீட்டு சொரக்கா காய்க்கும். குண்டு சொரக்கா விதை போட்டினா குண்டு சொரக்கா காய்க்கும். ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு விதை போட்டாக்க அப்பா அம்மா மாதிரியே இல்லையே, அது வேற மாதிரி இல்லை போகுது. காரணம் என்ன? அதனுடைய உடலுக்கு உடல் தான் உண்டு. அது உள்ளக்கிறது வேற ஒருத்தன் எந்த காலத்துதோ அதனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழுமே தவிர நீ சொல்ற மாதிரி வாழாது. அதெல்லாம் தேவை கிடையாது. உன் அறிவு எனக்கு அறிவு இல்லைன்னா தான் உன் அறிவு ஓணும். எனக்கு அறிவுக்குதுன்னு போவான் புள்ள. நம்மக்கிட்ட ஒரு பையன் தான், அவன் எதிர வீட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணிட்டு சண்டை வந்துச்சு. சண்டை வந்ததால் தூக்கு போட்டுக்கணுன்னுட்டு மாடு, பசு மாடுக்கு அணை போட்டு கறப்பாங்க. கவுரு காலுக்கு கட்டுவாங்கல்ல, அந்த கவுரு ரொம்ப முறுக்கு மாதிரி இருக்கும், பால் பட்டு பட்டு. அந்த கவுத்தில் தூக்கு போட்டுக்கணும். அவன் கவுரை அறந்து கீழே விழுந்துட்டான். அப்புறமா நெஞ்சில் இந்த கவுரெல்லாம் அறுத்துக்கிட்டு எடுத்தோம். கண்ணில் எல்லாம் கூட ரத்தம் வந்துச்சு. ஆனால் போச்சுக்கின்னு இப்போ 3 பசங்க இருக்குது அவனுக்கு. ஒரு பையன் செட்டு எடுத்துன்னு போகிறான் மார்கழி மாதம் செட்டு போடுறதுக்கு. அவங்க அப்பாவும் இன்னொருத்தரும் சேர்ந்துக்குன்னு அந்த அம்மா கம்மல் வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்மல் கொடுத்தவங்க அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, ஏண்டா இது மாதிரி கம்மல் வாங்கி வச்சு குடிச்சிட்டிங்க, எனக்கு கம்மல் மூட்டை கொடுக்கல, இப்போ கோயிலில் மட்டும் பெரிய இது பண்ணணும்னு வந்துட்டியே அப்படின்ட்டு. இந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிறான். கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆச்சு அவனுக்கு, ஏழுமலைன்ட்டு. இந்த மாதிரி அவங்க கம்மல் மூட்டை கொடுக்குறதானே நீங்கள் குடிச்சு போட்டு பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னும் போது அவ்வளோ மானமாக தான் போய் தூக்கு போட்டுக்கணும். வேஸ்ட்டில் போய் தூக்கு போட்டணும், சேர்த்து போட்டான். பொண்டாட்டிக்கு 1 வருஷம்தான் ஆச்சு கல்யாணம் ஆகி, அபாஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்குது. இந்த பையன் வீட்டில் சேர்த்து போயிட்டான். சும்மா வந்தால் ஒரு மணிக்கு 1 ஹவருக்கெல்லாம் காலி பையன். மரணம்ன்றது இறைவன் வந்து நமக்கு மூச்சு வச்சிருக்கிறோம், இவ்வளோ அளவு மூச்சுன்னுட்டு. அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில் என்ன ட்ரெயினே யாருன்னா கூட போயிடுச்சு போனோம். ஆனால் அந்த மூச்சு போனோன்னு இருந்துச்சுன்னா புல்லு தடிக்கு ஊந்தால் கூட செத்து போயிடுவோம். மனுஷனுக்கு நான் அதனால தான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மனுஷனுக்கு எல்லா பொருளும் உடலில் முக்கியமான பொருள், அதில் நுரையீரல் எல்லாத்த விட முக்கியமான, அதுதான் மூச்சு பஞ்சிங் பண்ணுறது. இந்த மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்குன்னே வராதுன்னு நான் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன், பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன்.
இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொரோனாஸுக்கும் அந்த மூச்சு பயிற்சி அவசியம். மூச்சு பயிற்சி பண்ணுங்கணும். உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க நம்ம சீடருங்க. ஆனால் யாருக்குமே கொரோனாஸ் வரல. சீடருங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரோனாஸ் வந்துச்சு. ஏன்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணோம்னா அந்த நுரையீரல் பஞ்சிங் ஆச்சுன்னா, காற்று சரியாக போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது அடப்பு தான். அடப்பால் தான் ஆஞ்சிஓ பண்ணணும், அடப்பால் தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த அடப்பை எடுத்துடும் இந்த காற்று. இந்த காற்றை முறையோடு உள்ளவே சுற்றுச்சுன்னா அந்த அடைப்பு எடுத்துடும். அது வெளியே போச்சுன்னா அடைப்பு ஏற்பட்டுடும். இதுக்கு காரணம் நம்ம உணவு பழக்கம் ஒரு காரணம். அதிகமான மீன் சாப்பிட்றது, அதிகமான கறி சாப்பிட்றது, கொழுப்பு ஏறி அந்த நரசுங்களை அடைச்சிடும். அடைக்கிறதால இந்த ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் செத்தாருன்ற கேள்வியே கிடையாது மரணத்துக்கு. அதை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அந்த மாதிரி சோழிங்கத்துலேருந்து வராங்க, புருஷன் செத்துப்பட்டார், பிள்ளையும் செத்து போச்சு, அந்த மாதிரி ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து இங்கே ஆசிரமத்தில் வந்து உபதேசம் வாங்கி இப்போ திடமாக இருக்கிறாங்க. அப்படின்னு வீட்டில் புருஷன் பிள்ளைங்கள்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்க, ஈஸியாக மறந்துட்டு போயிடுறாங்க. எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல. அதையே யோசிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க, உனக்கு தெரிஞ்சது அதையே சாமி எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி அப்படி தான் பண்ணுவாங்க. அதுதான் பசங்க எங்களால் மறந்து அப்படி பண்ணாதான் பசங்க. அதனால தான் உங்ககிட்டே எங்களால் அப்படி பண்ணாதாம்மா பசங்க பண்ணணும். அதனால என்ன பசங்க கிடையாது. சாமி அது அதனால் நீ வருத்தப்பட்ட அவங்களுக்கு என்ன போச்சு? எங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லைன்னா போ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க போகிறாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போ. விட்டுட்டு வர முடியல சாமி. முடியலன்னாக்கா கஷ்டப்பட இருந்துக்கணும். அங்கேயே கஷ்டப்படுமா, அழுவு, டெய்லி உட்காந்து அழுவு. இப்போ உங்களை வீடியோ பார்த்து நான் எவ்வளோக்கு வீடியோ விட்டுட்டு நான் விட்டுட்டு வர முடியல, அதுலேயே உட்காந்து அழுவு. ஒரு எல்லாம் பொய்யுமா. உன் புள்ள, என் பேரன், என் பேத்தின்றதுலாம் சும்மா கற்பனை. அதெல்லாம் ஒரு மாயை. எதுவும் என் புள்ள கிடையாது, எதுவும் என் இது கிடையாது. நான் இங்கே ஆசிரமத்தில் இருக்கிறேன். எங்கள் பையன் ஆட்டோ ஓட்டுறான். ஆட்டோவில் சவாரி இறக்கிட்டு வண்டியை நிறுத்திட்டு டீ சாப்பிட்டுன்னுக்குறான். வண்டியில் சாஞ்சிக்கின்னு சந்திலேருந்து ஒரு கார்காரை எடுத்துன்னு வந்து வச்சுட்டான். இங்கே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு. நீ என்ன பண்ணுவ? கவலைப்படுவீங்க. கவலைதான், கழுவுவோம். என்ன பண்ணுவ? பிறண்டுக்குனாவது வீடு போய் சேருவேன். அதானே செய்வேன். நான் இங்கே இருந்துக்குன்னு சொன்னேன், இங்கே ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, அங்கே பார்க்கறது ஹாஸ்பிட்டலுக்கிட்டு போய் பாருங்க, நான் வரத்துக்கு 2-3 நாள் ஆகும்ன்ட்டேன். அந்த பக்குவம் வரணும். வந்தால் தான் துக்கம் போவோம். பக்குவம் வரலாம், துக்கம் இருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம். என் கூட பிறந்தவங்க 8 பேர் சாமி. 8 பேரில் எல்லாமே இறந்துட்டாங்க. கூட பிறந்தாங்களா எல்லாரும்? எங்கள் அப்பா இல்லை, எனக்கு தெரியாதுப்பா, கேட்குறேன். கூட பிறந்தாங்கன்னா எப்படி ஒரே நாள் உங்கள் அம்மா 8 புள்ள பெற்று வச்சிட்டாங்களா? கூட யாரும் பிறந்துக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா வயதில் பிறந்திருப்பீங்க. அதை சொல்லிட்டுப்போ கூட பிறந்தாங்க லைனாக 8 பேர் வர மாதிரி பண்ணி குட்டி போடுற மாதிரி. அதே மாதிரி எனக்கு 4 பசங்க சாமி. அதில் 3 பேர் இறந்துட்டானு, ஒருத்தவங்க தான் இருக்கிறான் சாமி. சரி, 3 பேர் இறந்துட்டானு. சரி, ஒருத்தவங்க தான் இருக்கிறான். அந்த ஒருத்தனை புத்திசாலி தனமாக காப்பாற்றி படிக்க வை நல்லா. எதனால சாமி? போன ஒன்றை மறந்துடு. பாவம், நம்ம செய்த பாவம் நம்மளே பாதிக்க வைக்குது. ஆனால் நமக்கு தெரியறது இல்லை அது. சாமி குலதெய்வம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண, அதான் இதனால தான் வம்பெல்லாம் வச்சுக்கின்னு வந்துக்கிறேன். நீ அது சும்மா இருக்கிறத போய் குலதெய்வத்தை எங்கன்னா விட்டுட்டு போகிறத விட்டு போட்டு கோயிலில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் குழந்தையெல்லாம் துணி பிடிச்சது. அது அப்படிதான் சாமி சொல்கிறாங்க. குலதெய்வம் கோயில் கட்டி இது உன்னை யாரையா பண்ண சொன்னாங்க? உன்னை யார் இதெல்லாம் போய் பண்ண சொன்னாங்க? பிள்ளைங்களை, பெத்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்லதை சொல்லி கொடுக்கலாம். இல்லாத குலதெய்வம் கோயில் கட்டுறேன், கோட்டை கோயில் கட்டுறேன்றீங்க. பண்ணால் இப்படி தான் வரும். வரும்போது கேட்டே என்ன, கட்டும் போது கோயில் கட்டுறேன், என் பிள்ளைங்க சாவாத இருக்குமான்னு கேட்டியா? தெரியாது சாமி, பார்த்தோன்னே தான் சரி சரி. இப்போ முடிஞ்சு போன பிறகு கேட்டீங்கன்னா புரியும். முடியறதுக்கு முன்னே கேட்டீங்கன்னா ஆரம்பத்துக்கு அறிவுரை சொல்லலாம். முடிஞ்சு போன கதையை என்ன பண்ணுறது? போயும்போது விட இருக்கிறத புத்திசாலித்தனமாக காப்பாற்று. ஐயா, இந்த ஆத்மா உயிர் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்னங்க ஐயா? அப்படி ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஆன்மா உயிர். புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி? ஆமாம் ஐயா. என்ன தொடர்பு? அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைனா ஒன்றும் இல்லை. ஆமாம். அதே மாதிரி ஆன்மா இல்லைனா உயிர் இல்லை, உயிர் இல்லைனா ஆன்மா இல்லை. ஐயா, இப்போ ஒருத்தன் பொறுக்கிறான், ஒருத்தன் ஒரு மனுஷன் ஒன்று பிறந்த உலகத்தில் சரி நன்மை தீமைகள் செய்கிறான், இறக்குறான். சரி. அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய செஞ்ச பலாபலனுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல பிறவி அடைகிறான். ஆமாம். சில பேர் பேய அலையிறான்னு சொல்கிறாங்க. சரி. அது எதனால்? அது அகால மரணம் அடைஞ்சா, இயற்கை மரணத்தில் வராது. அப்போ அந்த ஆன்மா என்ன ஆகும் ஐயா? ஆன்மா தான் பேயாக மாறி போகிறது. ஓ. இந்த வண்டியில் மாற்றிக்கிறது, தூக்கு போட்டுக்கிறது, விஷம் குடிச்சிடுறது, இதெல்லாம் தான் இந்த பேயின்றது. அதனால தான் நான் அதுங்களை நம்பாதீங்க, உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க.
பேய் பிசாசெல்லாம் நம்பி வாழாதீங்க. இதெல்லாம் பொய்யான விஷயம். அதை நம்பி பேய் ஆடுறது, முனேஸ்வரம் பிடிச்சி வச்சுன்றது, காட்டேரி பிடிச்சி வச்சுன்றது, மந்திரவாதி கிட்ட போகிறது, 2 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கிறதும் பிச்சை எடுத்துன்னு போகாதீங்க. அதனால் பேய் பிசாசெல்லாம் கிடையாது. ஒரு பொருள் செத்துதுன்னா அது இன்னொரு உடல் எடுத்தாகணும். அது உடல் எடுத்துலன்னா அது வாழ முடியாது. அதனால் இந்த பேய் பிசாசுன்றதெல்லாம் கற்பனை விஷயம். எப்படி செத்தாலும் அது போய் இன்னொரு உடல் எடுக்கணும். ஏன்னா உடல் இல்லாத உயிர் வாழாது, உயிர் இல்லாத உடல் வாழாது. அதனால் உயிரும் இறந்ததுன்னா அது இன்னொரு உடலை எடுத்து ஆகணும். எந்த கர்ப்பத்திலையாவது பூந்துக்கும். அது செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி அது பிறப்பு வாழ்க்கை நடக்க போகுது. இல்லை அதனால தான் ஒருத்தன் நல்லா இருக்கிறது, ஒருத்தன் கஷ்டப்படுறது, ஒருத்தன் நொண்டியாக இருக்குது, ஒருத்தன் கூணாக இருக்குது. இது எல்லாமே கடவுள் படைப்பே கிடையாது. நம்ம செய்த பாவ புண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிறக்கிறோம், நம்ம அந்த பாவத்தை தீக்கிறோம். இங்கே கடவுளுக்குன்ற பேச்சே கிடையாதுங்க. கடவுளுக்கு வேலையே கிடையாது. கடவுள் நம்மளை வேடிக்கை பார்க்குறாரு. என்ன பண்ணின்னுக்கிறான் இவன், என்ன செய்யுது இந்த ஜனம், நன்மையை செய்தா தீமையை செய்தா, அதுக்கு ஏற்ற மாதிரி அது அனுபவிச்சுன்னுக்குது. ஆனால் திட்டது மட்டும் நம்மளே திட்டாலும் கடவுள் வருத்தப்பட்டுன்னுக்கிறான். 66 வயசு ஆகுது எனக்கு. சரி, இப்போது சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இந்த ஆன்மீக துறையில் அந்த இந்த மாதிரி ஒரு நாட்டத்தில் வந்து இருந்து ஈடுபட்டு நம்ம வந்து யோகம் இதெல்லாம் பாடம்லாம் எடுத்து செய்கிறோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வயசுலாம் ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு பலன் உண்டு ஐயா. பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? மனசு அமைதியாக இருக்கும். சரி, இப்போ சொத்து சுகம் 10 பிள்ளைங்க ஓஹோன்னு ஊரில் வாழ்வான். ஆனால் அவன் பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் இருக்கிற போது அவனை பிள்ளைங்க கண்டு பயப்படுவாங்க. பணம் வாங்குது, அந்த ஆளுக்கிட்ட உடலில் பலம் வாங்குது, அதனால் பயப்படுவாங்க. பணமும் போய் பாக்கெட்டை விட்டு மனசை விட்டு பலமும் போச்சுன்னா யோ போயா ஓரமாக போய் உட்காரியானுவோம். சரி, இது உலக இயல்பு. அப்போது அந்த நேரத்தில் உனக்கு என்ன தோணும் தெரியுமா? எவ்வளோ கடன் வாங்கினேன், எவ்வளோலாம் சம்பாரித்தேன், எப்படிலாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணேன், இன்றைக்கி பிள்ளைங்க நம்மளை ஓரம் போய் உட்காந்துருந்த அனாதி ஆகிட்டுமே, இப்போ யார் நம்மளுக்கு உதவி இருக்கிறான் அப்படின்னும் போது இதில் போகிற உனக்கு கடவுள் நான் இருக்கிறண்டா உதவின்னு வருவான். ஆனால் பெத்த பிள்ளையோ பெத்த பொண்ணோ உதவிக்கு வராது. கடவுள் எப்பவுமே கை விடுறது கிடையாது. உலகம் ஃபுல்லாக உன்னை கை விடும்போது கடவுள் வந்து கை கொடுத்து தூக்குவான். உலகம் ஃபுல்லாக உன்னை காப்பாற்றும் போது கடவுள் உன்னை கை விட்டு போயிடுவான். இதுதான் இயற்கையாக நடந்துங்கிற விஷயம். நன்மை. ரொம்ப நன்றி ஐயா. இந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக உறுதிக்கிட்டு இருந்தது மனசுல. இன்னைக்கு நான் விளக்கு அடைஞ்சிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. ஆத்ம வணக்கம். அடுத்த பிறவி நீங்கள் என்ன இருந்தீங்கன்னு சொல்கிறாங்களா சாமி? ஆமாம். அது இந்த மாதிரி யோகா கிளம்பு தான் தெரியுமா, இல்லை எல்லாருக்கும் தெரியுமா இந்த மாதிரி அடுத்த பிறவி நான் இருந்தேன் நீ என்ன எதில் ஒன்றாலும் போயிடுவேன்? ஏன்னா உடலை நம்பி வாழறவங்களுக்கு உயிர் உடலை விட்டு பிரிஞ்ச உடனே ஏதாவது ஒரு உடல் ஒன்று. அதுக்கு எந்த உடல் கிடைக்கும்? மாடு உடல் கிடைக்கும், மனுஷன் உடல் கிடைக்கும், இல்லை கோழி உடல் கிடைக்கும், நாய் உடல், எதில் கிடைக்குதோ அதில் பூந்து ஆகணும். ஏன்னா உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது. அதனால் போய் வந்துடும். ஆனால் இந்த பாடம் பண்ணுறவங்க 100 வாட்டி செத்தா கூட மனுஷனாக தான் பிறப்பான். ஏன்னா உடலை இங்கே மறந்துடுறீங்க, உயிர் மேலே நினைப்ப வைக்கிறீங்க. உயிர் வந்து எத்தனை வாட்டி பிறந்தாலும் நான் மனுஷன் தான் பிறக்கணுன்ட்டு முடிவெடுத்து பிறப்பீங்க. அந்த நினைவு இல்லாத போது எது கிடைக்குதோ அதில் போய் போடுவீங்க. அப்படி தான் பெரிய மாறி போகிறது. இன்னொரு விஷயம் சாமி, இப்போ வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பாவுடைய உறவெல்ல கட் பண்ணாங்க. பொதுவாக சொல்கிறேன், நான் எல்லா வீட்டில் பண்ணுறது தான். எங்கள் அப்பா உறவெல்லாம் கட் ஆகுது. இப்போ என்னடா ஆச்சுன்னா, இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்தாங்க, எங்கள் மனைவி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கள் அப்பா வீட்டு உறவெல்லாம் கட் பண்ணுறாங்க, அவங்க அம்மா வீட்டு உறவெல்லாம் அவங்க நல்லா கொண்டாடுறாங்க. எப்படி சாமி இது எப்படி இதுதான் குடும்பம் கெட்டு போகிறதே இதனால தான். ஏன்னா மத்தியானம் தானே சொன்னேன் நான், நீ எந்த வீட்டில் மருமவளாக போறியோ அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனாரை அம்மா அப்பாவாக நினச்சிக்கோ, குழப்பம் வராது. அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு புள்ள இருப்பான், அவனுக்கு ஒரு பொண்ணு கட்டும் போது இங்கே இருக்கிறவங்கள அம்மா அப்பாவாக நினச்சிக்கணும், குழப்பம் வராது. மாமனார் மாமியார் எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னும் போது குழப்பம் வந்துடும். இது அவங்க ஒஸ்தியாகவும் இனிமேல் இவங்கனுமோ மட்டமாகவும் தெரியும் போது குடும்பம் கெடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது, அனுசரித்து போகணும். எல்லாரும் ஒரு நம்ம பொருள் அந்த வீட்டுக்கு போயிடுச்சு, அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா மாதிரி நினச்சிக்கணும். அப்படி நினச்சா பிரச்சனை வராது. அது மாதிரி நினைக்கிற மாதிரி நம்ம பொண்டாட்டியை நம்ம ஆக்கிக்கணும். நம்ம பொண்டாட்டியை பொண்டாட்டியை விட்டுப்புட்டு பராசக்தி அப்படின்னு நினச்சிட்டோம்னா கல்யாணம் பண்ணோன்னா அதை எல்லாத்தையும் சுற்றி வாயில் போட்டுப்போம். இதுதான் காரணம், மெயின் காரணம். தாலி கட்டின உடனே ஒரு கணவன் என்ன பண்ணணும்னா, இவ மனைவி நான் கணவன், என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இவ வாழணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும், நல்லது மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வாழணும்.
அவன் கல்யாணம் பண்ண உடனே என்ன பண்ணுறான், ஆசையில் அம்மா நீ தான் உலகம் அப்படின்னு காலில் ஊந்ததால அவன் வளர்ந்த உடனே என்ன பண்ணுறான், 4 வருஷம் போன உடனே இவனை சுற்றி வாயில் போட்டு நீ உட்காரியா நான் பார்த்துக்கிறேன்றான். இன்றைக்கி நிறைய குடும்பங்க அப்படி தான் ஆகி போய்க்குது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து யாருக்கு உபதேசம் பண்ணுறீங்க, அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி தான் வருவேன், நான் வருவேன், நீயும் வருவேன், நானும் வருவேன், 2 பேரும் சந்திக்கலாம். நன்றிங்க சார். இப்போ எல்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா மறுபிறவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ மறுபிறவி எப்போ ஒழியும் நம்மளுக்கு, எப்போ கட் ஆகணும்? கடவுளோட எப்போ சேர்றியோ, நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அது ஒழியும். ஆனால் அங்கே போய் சேர விரும்புறது இல்லை, உலகத்திலேயே வாழணும்னு விரும்புகிறோம். அதனால் இங்கேயே இருந்துருக்கும், எப்பவுமே மறுபிறவி இருந்துருக்கும்பா, மறுபிறவி இருந்துக்கினே இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆன்மா வந்து ஒரு உடலை அடுத்த உடல் தேடுது, ஒருத்தர் இறந்துட்டேன்னா சரி, எப்போ அடுத்த உடல் கிடைக்குதோ அந்த உடலில் போய் ஆமாம், எப்போ கிடைக்குதோ இல்லை, எத்தனை கர்ப்பஸ்திரி பொண்ணுங்க குழந்தை இல்லை அதுக்குது, அதில் போய் பூந்துக்கும் அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி இருக்குன்னு. ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி, 170 கோடிக்குது, 127 கோடிக்குது. இப்போ ஆன்மா பார்த்தீங்கன்னா இப்போ 100 கோடினா 100 கோடி தானே அந்த மாறணும். 84,000 கோடி இருக்குது. இப்போ இந்த ஆசிரமங்கிறது தெரியுமா, இந்த ஆசிரமத்தில் இங்கே எத்தனை பல்லி, எத்தனை பாம்பு, எத்தனை மிருகங்க இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் காம்பவுண்டை போட்டு அதெல்லாம் கொண்டு விட்டேன். இப்போ அதெல்லாம் எங்கே பிறந்தது, இங்கே தான் பிறந்துக்குது. அதனால தான் ஒருத்தன் பார்த்தா சாந்தமாகறான், ஒருத்தன் பார்த்தா எல்லாரையும் கடிக்கிறான், ஒருத்தனை பார்த்தா எல்லாரையும் இடிக்கிறான். மனுஷன்தான் மிருகங்கள்லாம் குறைஞ்சி மிருகங்கள்லாம் மனுஷனாக மாறிக்கின்னுக்குறான். அதனால் ஆன்மாக்கள் நம்ம ஒன்று தான், ஆனால் மிருகங்கள்லாம் மனுஷ ஆன்மாவாக சுற்றிக்கின்னு இருக்குது ஊரில். அதனால தான் கெட்டது அதிகமாக நடக்குது. சொல்லு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய மறுபிறவி கிடையாது அப்படின்றாங்க. யார் அது சொன்னது? இது அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்கிறது. கல்யாணமே பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் மறுபிறவி இல்லையே. அப்போ குழந்தை பெற்றுக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்காம இருந்தெல்லாமே எல்லாரும் அதுக்கும் சொல்லியிருக்காங்க. பின்ன அந்த மாதிரி இருந்துட்டா தொல்லை இல்லை, மறுபிறவி இல்லைன்னு சொல்லிட்டா இல்லாத போயிடலாமே. நமக்கு எதுக்கு ஞானம் வேணும் இதெல்லாம் தேடிக்கின்னு தெரியணும், இதெல்லாம் வம்பு பிடிச்ச வேலை தானே. இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் ஜனம் தான் சுய அறிவியில் யோசிக்கிறதே கிடையாது. இவங்க சொன்னாங்கங்க, அவங்க சொன்னாங்கங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படியே பேசி கேட்டே கெட்டு போச்சு. என்ன பண்ணுறது, சுயமாக அறிவு இல்லையே, சுயமாக சிந்திக்க மாட்டுறானே, யார் சொல்கிறதையும் கேட்டுக்கிறான். அப்போ இவன் கேட்டு தானே போவான். ஏயா குழந்தை குட்டி பிறந்தா அது வாழப்போகுது உலகத்தில், நீ பிறந்ததுனுடைய நன்மை தீமைன்னா என்ன? குழந்தை குட்டி பெற்றுக்க கல்யாணம் பண்ணால் தானே குழந்தை குட்டி பெற்றுக்க, கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துட்டு மறுபிறவிலாம் போட்டுமே. எது கல்யாணம் பண்ண? உடல் சுகத்துக்கு தானே கல்யாணம் பண்ண. எதுக்கு ஊராமட்டு பொண்ணை போய் தேடுறேன்? ஊராமட்டு பொண்ணு உன்னை எதுக்கு தேடுது? சுகத்துக்கு தானே தேடிங்கிறீங்க. இந்த சுகத்தை தேடின பிறகு மறுபிறவி இல்லைன்னா எப்படி நியாயம் அது? இதெல்லாம் புரியாமல் பேசின்னு இருக்கக்கூடாது. எவ்வளவோ ரகசியங்களுக்கு அதில். குழந்தை பிறக்காததுக்கு ஏன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் 10 மாதத்தில் குழந்தை பெற்றுக்கிறா? உனக்கு ஏன் குழந்தை இல்லை? 8 வருஷமாக குழந்தை இல்லை, 9 வருஷமாக ஏன் குழந்தை இல்லை? நீயும் ஒரு பெண்ணு, அவனும் ஒரு ஆண் தானே, ஏன் இல்லை? யோசித்தியா? அதெல்லாம் யோசிக்காம நான் பெரிய அறிவாளி மாதிரி ஆயிடுறது நினச்சிக்கிறது. சொல்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பூமி பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், வெள்ளி ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. நான் இது தெரியல எனக்கு அதை பற்றி. நீ பார்க்கல, இன்னும் வானத்தை சரியாக பார்க்கல, ராத்திரியில் பகல்லையே பார்த்துங்கிற பொழுது. நிலவு இருக்குது தெரியுமா? ஆமாம் சாமி. சுக்க நட்சத்திரங்கள் பகலில் இருக்குது தெரியுமா? தெரியுது, பார்த்துருக்கேன். எப்போ பார்த்த நீ பகலில்? கொஞ்சம் பகலில் எப்போ? புழுவெல்லாம் கூடாது என்கிட்ட வந்து. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு உட்காந்துங்கிறோம், சும்மா முட்டாளா உட்காந்து இல்லைங்க. பகலில் நட்சத்திரம் தெரியுமா உனக்கு? நிலவு பார்த்துருக்கேன். நிலவு பார்த்துருக்கேன். நிலவு கூட சாயந்தரம் தான் தெரியும், பகலில் தெரியாது. சூரிய வெளிச்சம் எங்கே பார்த்தோ அங்கே மற்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனால் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம அறிவுக்கு தெரியல அது. ஆனால் நட்சத்திரமும் இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு சொல்லிட்டு கூடாது. அதனால் எல்லாமே இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. நீ தேடி பாரு, சாயந்தரத்தில் காலையில் 4 மணிக்கு எழுந்து பாரு, கிழக்க நட்சத்திரம் இருக்கும். அதான் வெள்ளி. சரிங்க சார். சின்ன வயசுலேருந்து நல்ல சாமி கும்பிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிட்டு நல்லா கற்றுக் கொடுத்துருந்தாங்க. சரி. அதனால் அந்த கடவுள் தேடல் இருந்துகிட்டே இருந்தது. சரி. இப்போது ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி. அதில் வந்து மனசுன்றது வந்து நல்லதும்
ஞாபகம் வரும், கெட்டதும் போகும். சரி. அது தூரமாக இருந்து பார்த்துட்டிங்கன்னா உனக்கு அந்த வழி இருக்காது அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு 4 மாதமாக அந்த நான் தூரமாக அது அவர் சொன்னது கேட்டு இந்த மாதிரி இருக்கிறேன். எனக்கு ஒரு இப்போ கவலை, ஒரு துக்கம் அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லையா? சந்தோஷம், நல்லா இது என்ன நிலை? அதுதான் தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டுல்ல, அது கூட போய் ஒட்டினீங்கன்னா உனக்கு துக்கம் ஒட்டிக்கு போகுது. தூரம் இருந்தீங்கன்னா துக்கம் இல்லாத வாழாது. அது நல்ல வாழ்வுதானே, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போ. இல்லை அது ஒரு கல் நெஞ்சம் அந்த மாதிரி அது கல்லாவது நெஞ்சத்தில் போய் கல் நெஞ்சம் இல்லை ஈர நெஞ்சம் இல்லை மிளகா நெஞ்சம் இருக்குதா? ஒரு நெஞ்சம் தான், அது நினைப்பை பொறுத்துக்குது. அது இப்போ எனக்கு ஒரு துக்கமும் இல்லை, சந்தோஷம். அதுதான் அமைதியாக வாழறது தான் வாழ்க்கை. மீது எல்லாமே போய். சரி, அதான் மொதல் உபதேசம் வாங்கியிருக்கேன். சரி. இப்போ இந்த உபதேசத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஏதாச்சும் தொடர்ந்து செய்யணும், இதே நிற்கணும் அப்படின்னா வழி இருக்கு. மனசு தம்பா வழி. உன் மனம் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும், இதை அடையணும் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து செய்வேன். இல்லைன்னா தொடர்ந்து செய்ய மாட்டேன். இது மற்றவங்க சொல்லி செய்யறது இல்லை, நீ உன் மனசு முடிவு பண்ணுறது தான் அது செய்யறதும் செய்யறதும். சரி, இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், இப்போ ஒரு வீடு மாறுறோம், இப்போ ஒரே இடத்துல செய்யணும்னு சொன்னீங்க. அது நீ சொந்த வீடாக இருந்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா 2 வருஷம் இருக்க போகிற. அந்த 2 வருஷம் செய்யும்போது ஒரே இடத்துல உட்காந்து செய். அடுத்த வருஷம் வேறு வீடு காலி பண்ணி போகும்போது அங்கே போய் வேறு வீட்டில் செய், ஒரே இடத்துல செய். எங்கே செய்தாலும் அது ஒரே இடத்துல உட்காந்து செய்யும்போது அது பலன் தரும். சரி, அதே மாதிரி காலையில் ஒரு நேரம் செய்கிறோம், இரவு இப்போ அது வேலை முடிச்சுட்டு அது உன்னுடைய தொழிலை பொறுத்து இருக்குதுப்பா. ஒவ்வொருத்தரும் வந்து காலையிலே தொழில் போடுவோம். இப்போ கம்ப்யூட்டர்லாம் நைட்டெல்லாம் வேலை செய்யணும், அப்போ அவங்க காலையில் தான் செய்ய முடியும். சில பேர் என்ன கம்பெனியில் வேலை செய்வாங்க, காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவாங்க. 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி உங்கள் தொழிலை பொறுத்து ஆகக்கூடிய நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்யணும். இது அப்போ தான் அதனுடைய பலன் தெரியும். அது மூச்சு நிற்கும் உள்ள, இல்லைன்னா மூச்சு உள்ளே நிற்காது. மூச்சு உள்ளே நிற்கலைன்னா மனம் நிற்காது. சித்தர்களை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அப்படி ஒரு வேளை காட்சி தந்தால் அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணால் சித்தர்களை நான் பார்க்க முடியும்? சித்தனாகணும்னு யாரும் ஆசைப்பட்டு போக முடியாது சாமி. அப்படி போனால் யாரும் சித்தனாகவே முடியாது. புரியுதா? இலக்கு ஒன்று நிர்ணயித்து நான் அதுக்காக பயணம் பண்ணணும். பயணம் போகிற பாதையில் இறைவன் பார்த்து கொடுப்பான், சித்தனாகிறதா இல்லை சத்தனாகிறதான்னு அவன் முடிவு பண்ணுவான். இங்கே மனுஷ பிறவிக்குள்ளே இந்த கூட்டுக்குள்ளே நின்று நான் உறுதி பண்ணவே முடியாது. அதுக்கான தகுதியாக எனக்கு கிடையாது. அவன் முடிவு பண்ணுவான். உழைக்கிற உழைப்பு உண்மையாக இருந்தால் இது அதுக்கான தகுதி இருக்குதுன்னு அவன் சித்தனாக்குவான். சித்தனாக்கக்கூடிய ரசவாதம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது, குருவுக்கு மட்டும்தான் இருக்குது. அது நானாக முயற்சி பண்ணி அதை அடையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி கற்பனைலாம் பண்ணாத, அப்புறம் சோத்துக்கே உழ வச்சுருவாங்க. கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க இந்த பாதைக்கு வந்தால் இந்த பாதை பலன் தருமா? கண்டிப்பாக பலன் தரும் சாமி. ஏன்னா இங்கே வேலை கொடுக்க போகிறதில்ல. நாம் செய்யக்கூடிய பாடல்கள் கண்ணும் தேவையில்லை, காதும் தேவையில்லை, காலும் தேவையில்லை, கையும் தேவையில்லை. என்னப்பா தேவைன்னா மனம் தாங்க வேணும். அதுக்கு தான் ஐயா ஒரே ஒரு சொன்னார், உன் மனம்தான்ப்பா உன்னோட குரு. அந்த மனம் இருந்தால் காணாத காட்சியையும் காணுவோம். ஏன்னா இந்த கண் கொண்டு நம்ம எந்த காட்சியும் காண போதே இல்லை. புரியுதா? அந்த காட்சியை காணுறதுக்கு இந்த கண்ணுக்கு தகுதியும் இல்லை. அப்போ அவங்க கூடனா தான் கண்ணு இருந்தான்னா, இல்லைன்னா இல்லாமல் போனான்னா. புரியுதா? அதை கேட்கக்கூடிய சக்தி இந்த காதுக்கும் கிடையாது. புரியுதா? அப்போ உள்ள ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு தான் அந்த சக்தி இருக்குது. ஊனமுற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கண் இருந்தாலும் காது கேட்கலனாலும் அவங்களாலையும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு உடல் குறை ஒரு குறையே இல்லை சாமி. எல்லாருக்குமே இது சாத்தியம். ஒரே ஒரு தகுதி வேணும், மனம். மனசை பரிபூர்ணமாக அவங்ககிட்ட ஒப்படைக்கிற அந்த தகுதி, அந்த சாமர்த்தியம் இருந்தால் அவங்களாலையும் சித்தனாகலாம், முக்தனாகலாம் சாமி. புரியுதா? அவங்களாலையும் ஞானத்தை அடைய முடியும். சிறு வயதில் கணவனை இழந்தவர்கள் சாபமா இல்லை அவங்களுக்கு சின்ன வயசில் கணவனை இழக்கிறாங்க, அவர் நல்லது இதுக்கு சேர்க்கறதில்ல? ஆமாம், சாபம் தானே. யார் சாபம்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டில் மாமியார் எல்லாம் இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் பிள்ளை இறந்து போயிட்டான்னா மருமகளை பார்த்து நீ வந்த நேரம் எப்படி இது பார்த்தியான்னு மருமகளை சொல்லுவாங்க. அப்போ மாமியார் சொல்லுவாங்க சாபம்னு. புரியுதா? ஆனால் இது உண்மையிலே இது சாபமானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் மூச்சு காற்ற அளவெடுத்து வச்சுருக்கிறான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த அளவு ஆனது செலவழித்து போனால் ஒரு செகண்டு கூட நம்ம இந்த கூட்டில் இருக்க முடியாது. அப்போ கணவன் இறந்து போனதுக்கு பெண் ஒரு காரணமா அப்படின்னா அப்படி எந்த காரணமும் கிடையாது.
ஆனால் சிலர் சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்க, இதை பண்ணியிருந்தால் சரியாயிருக்கும் அப்படின்லாம் யாரையும் காப்பாற்றவே முடியாது. புரியுதுங்களா? அப்படியே அது ஒரு சாபமும் கிடையாது. யார் யார் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கிறது இருக்குதோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சே முடிக்கணும். அதுக்கு சின்ன வயசா பெரிய வயசா அப்படின்லாம் கிடையாது. அவனுக்கு கல்யாணமே பண்ணனாலும் அவன் செத்து தான் போவான். புரியுதா? அதனால் கல்யாணன்றது ஒரு சாபக்கேடு கிடையாது, அது ஒரு வரம் தான். புரியுதா? எங்கேயோ இருக்கிற 2 பேரும் ஒன்று சேர்ந்து 2 பேரும் நீ வளர்ந்த விதம் வேறு, அவங்க வளர்ந்த விதம் வேறு, ஆனால் 2 பேரும் வளர்ந்த விதமும் வேறையாக இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாராங்களே, அது வரம் தானே. அப்போ இது இடையில கட் ஆகுதுன்னா அது யார் விதிச்ச விதி. அவனுக்குன்னு இறைவன் முடிஞ்ச ஆயுசு முடிஞ்சு போனால் அவன் போயினே இருக்க வேண்டியதான். இதில் சாபத்துக்கு வேலையே இல்லை சாமி. புரியுதா? அந்த மாதிரி ஊரில் சொல்லிடணும்ப்பா, நம்மளாம் அதெல்லாம் சொல்ல வேணாம், அந்த சாபம் நமக்கு வந்துடும். தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள் வந்து முருகன், தமிழுக்கும் முருகனுக்கும் எனக்கு தொடர்பு. தமிழ் கடவுள் முருகன், ஏன் தமிழ் கடவுள் முருகன் என்னப்பா அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த இந்தியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு வழிபாடு தான் இருந்தது. எதுனா முருகனோட வழிபாடு மட்டும். அது நாளடைவில் சுருங்கி இன்றைக்கி தமிழ் இது வரைக்கும் வருது. ஏன்னா இந்தியான்னு ஒன்று இல்லாத போதே ஃபுல்லாகவே எல்லோரும் தமிழ் தான் பேசியிருந்தான். வேறு பாஷை இங்கே உருவாகவே இல்லை. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசின ஒரே பாஷை தமிழ் மட்டும்தான், வேறு பாஷை இல்லை. இது நாளடைவில் குறைஞ்சது தான் இது. ஏன்னா இறைவனோட பிள்ளை, இறைவனோட பிள்ளை என்ன, ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முருகன் பிறந்தானா? இல்லை. யாருக்கு பிறந்தான் அப்படின்னா, அவன் இறைவன் முருகன் மட்டும்தான் ஆண்மகன். ஏன்னா அவர் மட்டும்தான் ஆம்பளைக்கு பிறந்தவர், மற்ற எல்லாரும் ஒரு பெண்ணுக்கு பிறந்தாங்க. புரியுதா? அப்போது இறைவன்கிட்ட இந்த வந்த மொழி தான் தமிழ். அப்போ அவனுக்கு பிறந்ததுனால இவனையும் என்ன பண்ணுறாங்க, தமிழ் கடவுள் அப்படின்றாங்க. அதனால தான் முருகனை 6 தலைன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா 6 ஆதாரமாக இருக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற மயில் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, உள்ளே இருக்கிற இந்த மூச்சு மயிலாகவும் இருக்குது, உள்ளே இருக்கிற நாதம் சேவலாக இருக்குது. இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துனது யார்? முதலாக ஞானத்தையே உலகத்துக்கு சொன்னது யாருன்னா தமிழ்லேருந்து தான் வெளியே போச்சு, சமஸ்கிருதத்துலேருந்து போகலை. சமஸ்கிருதம்லாம் அப்புறம் வந்த மொழி தான். தமிழ்லேருந்து தான் இந்த ஞானமே வெளியே போகுது. அப்போது இந்த முருகன்னாவே யாருன்னா தமிழ் கடவுள். ஏன்னா முருகன்னா அழகன்னா ஞானம். அழகன்னா இந்த உருவம் அழகுன்னு சொல்லலை, ஞானம் தான் உலகத்தில் அழகு. அந்த ஞானம் வடிவானவன் முருகன். அதனால தான் அவன் கையில் வேலை கொடுத்துட்டாங்க. ஏன் சூளம் கொடுத்துருக்க வேண்டியது தானே, வேலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஞானத்தோட வடிவம் அப்படி தான் இருக்கணும், நீளமாகவும் இருக்கணும், ஆழமாகவும் இருக்கணும், அகலமாகவும் இருக்கணும்னு சொன்னது காரணம் என்னென்னா, இறைவன் என்னாலே தமிழ் வடிவம். அதனால தான் அகாரம் உகாரன்னுவாங்க. வேறு எதனா நம்ம பாஷையில் எதனா சொல்லிடுறாங்களா? எந்த பாஷையில் போனாலும் இந்த மூச்சை என்ன சொல்லுவாங்க, அகாரம் உகாரம் தான் சொல்லுவாங்க. தமிழில் தான் வந்தாகணும், எல்லா இடத்துலையும் அதான் சொல்லி ஆகணும், வேறு மாற்றமே கிடையாது சாமி. புரியுதா? இந்த அகார உகாரத்தை சொன்ன ஒரு மொழியே தமிழ் தான். அப்போ ஞானத்தை அடையணும்னா எல்லாரும் எங்கே போனோம்னா முருகன்கிட்ட தான் போய் ஆகணும். அப்புறம் தான் முருகன் தான் சிவன்கிட்ட கொண்டு போய் விடுவான் நம்மளை. புரியுதா? அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் தான். தமிழர்கள்லாம் கும்பிட்றதுனால அவன் தமிழ் கடவுள் இல்லை, அவன் தான் தமிழ், அவன் தான் ஞானம். அதனால தான் ஞானம்னாலே தமிழ் தான். வேறு பாஷையில் போய் இங்கே இருக்கிற ஞானத்தை கற்றுக்கவே முடியாது. அது சுயக்கட்டுப்பாடு என்ன சார்? சுயக்கட்டுப்பாடு அப்படின்னு சுயக்கட்டுப்பாடு. இப்போ நான் பேசினுக்கிறேன், இவங்கெல்லாம் கேட்டுன்னுக்கிறாங்க, இது சுயக்கட்டுப்பாடு. நானும் பேசிக்கிறேன், அவங்களும் பேசினுந்தா இந்த மாதிரி உலகத்தில் இப்படி தான் வாழணும். மனுஷன் கோடு போட்டு வாழணும். ஒரு மாடு எங்கே ஒன்றா மேயலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம், ஏன்னா அது ஒரு மாடு. ஆனால் மனுஷன் தன்னோட இன்பத்துக்காக எதை ஒன்றா பண்ணுவேன், யாரை ஒன்றா ஏமாற்றுவேன்னு சொல்லி போகாமல் தனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் அதுவும் ஒரு நியாயமான நிலையில் வரணும் அப்படின்னு ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதுதான் சுய கட்டுப்பாடு. இந்த ஒழுக்கத்தை மீறினவங்க சுய கட்டுப்பாடு வாழலை. புரியுதா? பாவ புண்ணியமே இங்கேருந்து தான் தொடங்குது. எப்படி ஒன்றா வாழலாம், என் சந்தோஷத்துக்காக நான் 10 பேரோட கெடுக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் போகிறானோ அவன் தான் பாவம் மூட்டி சுமக்க போகிறவன். அப்போ ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால், சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் அவன் பாவத்தை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. புரியுதா? இந்த கட்டுப்பாடு இருக்கிறவன் இறைவனுங்க அவனுக்கு துணையாக வருவான். அவனுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. ஏன்னா ஒழுக்கமாக இருக்கிறவன் இந்த உலகம் என்ன சொல்லுன்னா, பிழைக்க தெரியாத ஆளுப்பாடிடுவான், நல்லா ஏமாற்றி பிழைப்பான். பா
அவர் எவ்வளோ உஷாருங்கன்னுவான். யாரையா ஏமாத்துறத உஷாருன்னுவான், ஒழுக்கமாக வாழணும், பிழைக்க தெரியாதுன்னுவான். இது இந்த உலகத்தோட நியதி. அதுவே முதல் லாஜிக்கே தப்பு. ஒருத்தன் வாழணும்னு வாழ்ந்தால் ஒழுக்கமாக தான் வாழணும், உழைக்கணும்னு வாழ்ந்தால் 1000 பேரை ஏமாற்றி வாழலாம். வாழ்ந்தவனுக்கு அவனோட வாழ்நாளே அதுக்கான பரிசு காத்திருக்கும். உழைச்சவனுக்கு அவனோட முடிவில் அதுக்கான பரிசை இறைவன் கொடுப்பான். அவனோட மரணமே அதை காட்டி கொடுத்துரும். இவன் வாழ்ந்தானா உழைச்சானான்றது அந்த மரணத்தோட கடைசி நாளில் தெரிஞ்சிடும். ஊருக்கே காட்டி கொடுத்துருவான் இறைவன். புரியுதா?